ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 5000 ருபீஸ் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாக வந்து என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் வந்து கிடைக்கும், ஸோ என்னைக்கு கிடைக்கும், இதுக்கான முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு 5000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தொகை வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்ப வரும், அப்ளை பண்ண வேண்டியது வந்து யாரெல்லாம் பண்ணணும், பண்ணவங்க என்ன பண்ணணும், ஆட்டோ கிரெடிட் ஆயிருமா இல்ல நம்ம போய் பேங்க்ல போய் வாங்கணுமா அப்படின்ற எல்லாமே நான் கிளியரா வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் கவர்மெண்ட்கான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ரிசீவ் ஆகும். ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயினா வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு, முக்கியமா வந்து ரைஸ் கார்டு வச்சிருக்கிற குடும்பத்துக்கு, முதியோர் இருக்கிறவங்களுக்கு, விடோஸா இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட் உமனா இருக்கிறவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற ஒரு பிளான் தான் வந்து இந்த ஸ்கீமு. இது தீபாவளிக்கு முன்னாடி இல்லைன்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கு போனஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுவா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. கடந்த வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2021, 22ல கூட இதே மாதிரி சிமிலரான கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. அதுல 1000, 2000, 5000 இந்த மாதிரி ஸ்கீம்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் அப்டேட் சோர்சஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிடரேஷன் அண்டர் சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இதுல நமக்கு வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அபிஷியலா. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். முக்கியமா ஒயிட் கார்டு வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும். ஏஏஒய் ஆந்தியோத அண்ணா யோஜனா அவங்க கார்டு ஹோல்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எலிஜிபிள் கிடைக்கும். இன்கம் டேக்ஸ் பேயரா நீங்க வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்பர் மிடில் கிளாஸாவும் ரிச்சாவும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்காது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலிஸ்க்கு வந்து கிடைக்காது. கவர்மெண்ட்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயில இருக்க ஃபேமிலிஸ்க்கும் கிடைக்காது. ஐடி கட்டுறீங்க, ஏஏஒய் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். ஐடி கட்டுறவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. அந்த ஆனுவல் இன்கம் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள குறிப்பிட்ட தொகை வந்து இருக்கும். அது நீங்க வந்து பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். விடோஸா இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு தான் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவரில் இழந்த பெண்கள், உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சா இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனா அதுலயுமே நீங்க ஐடி ஃபைலு அந்த மாதிரி எதுலையுமே நீங்க இருக்கக்கூடாது. உங்களோட ஆனுவல் இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கணும். முக்கியமா இது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கீழே வந்து வருமானத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க ஒயிட் கார்டு ஹோல்டரா இருக்கீங்க உங்க ரேஷன் கார்டு அப்படின்னா இது 99% வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். சரி, இந்த அமௌண்ட் எப்படி வந்து கொடுப்பாங்க, எங்க போய் வாங்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 5000 ரூபாய் வந்து கேஷா கொடுப்பாங்களா இல்ல பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகுமா அப்படின்ற டவுட் இருக்கும். லேட்டஸ்டா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிடுவாங்க ரேஷன் கார்டையும். ஸோ டைரக்டா கிரெடிட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா சில மாவட்டங்கள்ல பிடிஎஸ் ஷாப், அந்த பிடிஎஸ் ஸ்கீம் ஷாப் மூலியமா உங்களுக்கு காசாவே அமௌண்டாவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட ரூரல் ஏரியாஸ்லாம். சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டா வந்துட்டு 3500 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்காக. டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் வந்து ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட் பேட்சா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பேட்ச்க்கு அடுத்தடுத்து அப்படியே வந்து கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. இவங்க டைரக்டா நீங்க போகிறப்ப என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டோட காப்பி, ஆதார் காப்பி, பேங்கோட பாஸ்புக்கு, அப்டேட் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாஸ்புக் எடுத்துட்டு போங்க. உங்க ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆதார்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கணும்.
ஏற்கனவே நீங்க ஸ்மார்ட் கார்டு டிஎன்பிடிஎஸ்சி சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எதுக்குமே அப்ளை பண்ண மேனுவலா வந்து எதுக்குமே அப்ளை பண்ண தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஷாப்க்கு போகிறப்ப உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்புக் இது மூணையும் நீங்க கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான அடுத்த அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. சரி, எந்த டேட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. பட் அக்டோபர் 3 இல்லைன்னா 4th வீக்ல வந்து பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் சார் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க www.tnpdsc.gov.inல செக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க லோக்கல்ல இருக்க ரேஷன் கடைக்கு போய் டைரக்டா நீங்க நோட்டீஸ் போர்ட்லயே செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருன்ற மாதிரி பிளான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவ் பர்பஸ்க்கு உங்களோட வீட்டு தேவை ஜாமானுங்கள்லாம் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு பிக் சப்போர்ட்னே வந்து சொல்லலாம். கம்மியான இன்கம் வச்சிருக்கவங்களுக்கு, அந்த ஒயிட் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ ஃபேக் வெப்சைட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணாங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. காசு கேட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிடிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லயும் உங்க ரேஷன் கடையில போய் நீங்க கேட்கறது மட்டும்தான் உண்மையான தகவல். மற்ற எந்த வெப்சைட்ஸ்லயும் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுக்காக எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரெகுலரான தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்க்கான ஸ்கீம்ஸ், எக்ஸாம்ஸ், ஜாப்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்க மகா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.